ஓகே கேஸ் ஐம் பேக் வித் இன்னொரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆமாம் சேஃபாக இருக்கே நம்புகிறேன். மன உளைச்சலாக இருந்தது கைஸ். ஏன்னா இந்த கோட் அப்படின்னு ஒரு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மிகப்பெரிய அப்டேட் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் பயங்கர காண்டாயிட்டாங்க. ஏன்னா ஏஜிஎஸ் நிறுவனமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வெங்கட் பிரபு அவர்களாக இருக்கட்டும், மற்ற படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமான ட்வீட்ஸ்லாம் போடுறாங்க. எந்த ட்வீட்டை போட்டாலும் கமெண்ட்டில் போயிட்டு கோட்டோட அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, ரீசெண்டாக இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க செப்டம்பர் 5 பட் இன்னும் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் இதெல்லாம் நாங்கள் அப்டேட்டை எடுத்துக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃபீஷியல் இது பார்த்தீங்கன்னா ரூமர்லாம் கிடையாது. கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் மேபி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், கோட்டோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அஃபிஷியலாக வரப்போகுது. இன்றைக்கி வராது, நாளைக்கு தமிழ் நியூ இயர். ஸோ அதுக்கு முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் டீம் நாளைக்கு அந்த சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக அவங்க எதுவும் சொல்லலை. மேபி சாயந்தரம் அந்த டைமிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எந்த சேனலில் வரப்போகுதுன்னா ஐ திங்க் டி சீரிஸில் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தளபதி காம்போ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் விட்னஸ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட ஃபேமிலியில் அவங்களோட சிஸ்டர் லாஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கான ஒரு பாட்டு அவங்க நாளைக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபங்கியாக இருக்குது. இது ஒரு ஜாலியான சாங்காக இருக்குமா, இல்லை ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு சாங்காக இருக்குமா, இல்லை ஒரு லவ் சாங்காக இருக்குமா, இல்லை வேறு என்ன யுவன் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்காரு, இங்கே வாத்தி கம்மிங் மாதிரி ஏதாவது மியூசிக் ரிலேட்டட் சாங்காக இருக்குமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக இது யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் அவர்களோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா யார் பாடியிருக்காங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா தெரியல. நாளைக்கு தமிழ் நியூ இயர் சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு ஃபஸ்ட் சிங்கிள் கொடுக்கலான்னு. அண்ட் என்னோட இன்ஸ்டிங்க்ட் படி ஐ திங்க் இந்த சாங்கை நம்ம தளபதி அவர்களும் அனிருத் அவர்களும் பாடுற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு மைண்டில் ஃபீல் ஆகுது. எத்தனை பேருக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே, ஒரு சூப்பரான ஒரு கேமு. இந்த பாட்டு நாளைக்கு வருது இல்லை, ஸோ யார் இதை பாட போகிறாங்க அப்படின்றது ஒரு சினிமா கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நாளைக்கு பார்ப்போம் கரெக்டாக அது யார் பாட போகிறாங்கன்னு. என்னோட ஒரு இன்ஸ்டிங்க்ட் ரெண்டு இருக்குது. ஒன்று யுவன் அவர்கள் பாடுறாரு, அப்படி இல்லைனா யுவன் தளபதி, அப்படி இல்லைனா அனிருத் அவர்கள். ஸோ இந்த மாதிரி சில இன்ஸ்டிங்க்ட்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. பட் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தளபதி பாடுவார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் மைண்டில் எனக்கு இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக ஐ திங்க் கோட் டீம் நமக்குலாம் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு அஃபிஷியலாக பார்க்க போகிறோம். என்ன டைட்டிலாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டு மூலியமாக படத்தோட ஸ்டோரி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நாளைக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நாளைக்கு தமிழ் நியூ இயர் ஃபேமிலியோடு கொண்டாடுவீங்க. அதை தாண்டி நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் நாளைக்கு உட்காந்து இந்த பாட்டை கேட்டுட்டு நாளைக்கு ரிவ்யூ பண்ண வேண்டியது தான். அண்ட் தேங்க்யூ ஏஜிஎஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அப்டேட்ன்றது கொடுத்துட்டீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அடுத்த மூவி. நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நெக்ஸ்ட் மூவி பண்ண போகிறோன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க. ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் ஆஸ் வெல். அண்ட் வேற என்ன சரி ஓகே, என்ன டைமிங்கில் வருதுன்றது என்னோட சோஷியல் மீடியாவில் அஃபிஷியல் போஸ்ட் நான் போடுறேன். மற்றபடி இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேங்க. நம்மளோட லக்ஷதீப்போட Day 1 வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு 40 மினிட்ஸ்க்கான வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா டிவியில் போட்டு பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த ட்ரோன் ஷாட்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு நடுவில் சினிமா அப்டேட்ஸ் வரும்போது அதுவும் நான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. அண்ட் நீங்கள் நான் Day 2 அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் இந்த ஒரு தருணத்தில் அதை நான் போஸ்ட் மாட்டர் பண்ணிட்டேன். நாளைக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு இல்லை, நாளைக்கு, ஏன்னா நாளைக்கு நமக்கு ஃபஸ்ட் சிங்கிள் வருது இல்லை. அண்ட் யுவன் அவர்கள் என்ன மேஜிக் பண்ணியிருக்காருன்னு தெரியல சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் டூ சப்போர்ட் அவர் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணி விட்ருங்க. தட் மீன்ஸ் அ லாட். சில பல விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட 2-3 பேருக்கு மெயில் போட்டிருக்கேன். இந்த வருஷம் நமக்கான ஒரு கதவு திறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக அதுக்கு தான் நான் போராட்டி இருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும், மீடியா சினிமா உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.